வெல்கம் டு HBAJ Creative. நம்ம இப்போ பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங் மெத்தட். பட்டன் ஹோலில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இருந்து நம்ம எடுக்கிறோம். செயின் எடுத்து மேலே கொண்டு போகிறோம். மேலே இருந்து அங்கே செயின் அங்கேருந்து கீழே அடியிலேருந்து த்ரெட் எடுத்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளதில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டிச்சு கொடுத்து மேலே எடுத்துகிட்டு போனோம். இதை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த ஸ்டிச் போட்டு கொண்டு வரோம். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் கொடுக்குறோம். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து என்ன செய்யும், ஒரு லாக் ஸ்டிச். பார்த்திங்கன்னா தெரியும். மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாட்டு கீழே உள்ள லாக் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வரோம். அதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். திரும்பவும் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அந்த மாதிரி கொண்டு போகிறோம். திரும்பவும் கீழே கொண்டு வரோம். இந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி கொண்டு வருவோம். மொத்தம் 3 தடவை நம்ம செயின் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வரோம். கீழே எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி நான் அடுத்த இதில் இப்போ இனி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். கீழே கொண்டு வந்து ஒரு லாக், மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச். நெருக்கமாக போடியதுனால இது ஒரு ஃபில்லிங் மெத்தடில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃப்ளவர்ஸ் அதை ஃபில் பண்ணனா இந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். செயின் போடுறோம். எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருக்கிறதுனால இது ஒரு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் இது நம்ம எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணோமோ அதே இதுதான். அவ்வளோதான், சிம்பிளாக தான் அதில் முடியுது பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறோம். இது எதுலெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஹியூமன் பாடியில் சேரீ நம்ம பண்ணுவோம் இல்லையா, இந்த சேரீக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது லாக் போட்டுக்கிறேன். ஹியூமன் பாடிக்கு சேரீக்கு நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. செயின் எடுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் கொடுக்குறோம். அதே மாதிரி செயினை மேலே கொண்டு போகிறோம், நெருக்கமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெருக்கமாக தெரியுதா, கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நெருக்கமாக பக்கத்துலேட்டு போடணும். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நெருக்கமாக போடும்போது என்னது ஒரு ஃபில்லிங் இதில் வரும். மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும். மேலே கொண்டு போகிறோம்,
கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இனிமேல் வந்து நம்ம வந்து ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பெட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டான இதில் இது போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியணும். இப்போ வந்து சின்ன பெட்டல்னால் எப்படி, பெரிய பெட்டல்னால் எப்படி போடணும்னு நெருக்கமாக போடணும். கீழே உள்ள பார்ட் வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் வந்து தொடர்ந்து போடும்போது உங்களுக்கே தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி வரும். உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். ஆரி ஒர்க் மட்டும் இல்லை, அடுத்தடுத்தது ஹேண்ட் நீடில், எம்ப்ராய்டிங், ஸ்டிச் இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து கிளாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் படிக்க போக முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். பெட்டல் சைஸ் வேரியேஷனில் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி எப்படி ஃபில் பண்ணணும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை சுற்றி பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்டோன் வைக்கணும்.